வழங்கும் ஆனந்தம். எக்ஸ்கியூஸ் மீ, சார் இருக்காரா? இருக்காரு மேடம். வந்தவொடனே உங்களை வந்து பார்க்க சொன்னாரு. ஓகே. May I come in, sir? Please come in. வாங்க மனிஷா, உட்காருங்க. மனிஷா, உங்க மேல எனக்கு நல்ல அபிப்பிராயம் உண்டு. அதனாலதான் உங்களை நேரடியா பார்த்து பேசணும்னு வர சொன்னேன். ஏன் இத்தனை நாள் நீங்க ஆபீஸ் பக்கம் வரலன்னு காரணம் எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. எப்பேற்பட்ட சிக்கலுக்குள்ள சிக்கலா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எனக்கு தெரியும். இத பாருங்க மனுஷா, இயற்கையை போலதான் காதலும். இந்த விஷயத்தை யார் மூலமாவும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு பாருங்க. அதான் என்னோட வருத்தமே. இங்க இருக்கிற ஸ்டாஃபுங்களுக்கு கூட உங்களை தான் நான் ரோல் மாடலா சொல்லுவேன். உங்களை ஃபாலோ பண்ணா நல்ல நிலைமைக்கு வரலான்னு அடிக்கடி சொல்லுவேன். அதுக்கு காரணம் உங்களோட சின்சியாரிட்டி. அப்படிப்பட்ட நீங்க இந்த காரணத்துக்காக லீவ்ல இருக்கன்னு சொல்லிருக்கலாம்ல. அப்படி ஒரு ஃப்ரீடத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனாலதான் சொன்னேன். சாரி சார், நீங்க என் மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கிறதா சொன்னீங்க. அந்த அபிப்பிராயம் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறத சொல்லல. நீங்க என் மேல நல்ல அபிமானம் வச்சிருக்கிறதா சொன்னீங்க. அது அனுதாபமும் மாறிடக்கூடாதுன்னு தான் நான் எதுவுமே சொல்லல. இப்ப கூட உங்களுக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சதுனாலதான் நானும் வெளிப்படையா உங்ககிட்ட பேசுறேன். ரோஹிணி இங்க வந்து உங்களை பார்த்து பேசினதுல கூட எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அதே நேரத்துல நீங்க எனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தா கூட நான் போக முடியாத சூழ்நிலையில இருக்கேன். நான் சென்னைக்கு வந்த போது காட்டுக்கு பார்க்கணுங்கிற எண்ணமே எனக்கு இல்ல. என்னோட ஒரே நோக்கம் என் குழந்தைய அவர்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறது மட்டும்தான். அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலையில நான் கார்த்திகை விட்டு வரவே முடியாது. அதுக்கான காரணத்தையும் நான் வெளிப்படையா சொல்ல முடியாது. ஆனா ரோஹிணி பயப்படுற மாதிரி நான் கார்த்திக் சாந்தி வாழ்க்கையை கெடுக்க மாட்டேன். அவங்க சொன்னாங்கிறதுக்காக நீங்க டிரான்ஸ்ஃபர் எப்படின்ற முடிவுக்கு வந்துடாதீங்க பிளீஸ். என் கடமை எல்லாம் முடிஞ்ச பிறகு நானே உங்ககிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க சார்னு உங்க முன்னாடி வந்து நிற்பேன். அப்போ எனக்கு உதவி செய்யுங்க சார். ரோகிணி சொன்னாங்கிறதுக்காக நான் எந்த முடிவுக்கும் வரல மனுஷா. வரவும் முடியாது. உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் என்னன்னு தெரிஞ்சுக்கதான் உங்களை வர சொன்னேன். மனுஷா, வாழ்க்கைங்கிறது பிளே கிரவுண்ட் மாதிரி. வெற்றி தோல்வி மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கும். கவலைப்படாதீங்க, நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். எதுவா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணுங்க. என்ன ஒரு மேல் அதிகாரியா நினைக்காம நம்ம உங்க சகோதரனா பாருங்க. கண்டிப்பா சார். போயிட்டு வாங்க மனுஷா. தேங்க்யூ.